கோயிந்தா 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 ஆவு கோயிந்தா 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 ஐயா பக்தியா கோவிந்தானே வராதா? எவ்வளவு பக்தி அடியில இருந்து எடுத்துட்டு வந்து சொல்லிக்கிறேன். எப்படி கோவிந்தா கோவிந்தானே இல்லை. ஏண்டா கோவிந்தா புரியுங்களா உங்களுக்கு? கோவிந்தா கோவிந்தா பக்தியா சொல்லுங்க. ஏன் பக்தி ஆகுதமா? எங்க இப்படி இருந்தனா? ஆமா ஆமா. என்ன பிரச்சனை எங்க போகிறீங்க? எங்க போகிறா? கழிவிட்டு வா. ஏங்க சித்தனிதான். சித்தனி எதுக்கு வா? பெருமாள் பாவம் கழிவிட்டேன். தப்புனது. திருத்தணிக்கு பெருமாள் பார்க்க போறியா? இத பெருமாள் வரா பெருமாள் பார்க்க பாரு. அப்பா திருப்பதி எதுக்கு போதா? அங்க முருகன் நண்பா தப்பா நினைச்சுக்கமே. திருப்பதியில தான் பெருமாள் இருப்பாரு. திருத்தணியில் தான் முருகர் இருப்பாரு. டேய் என்னன்னு சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? இப்பதான் 2 மாசம் ஆச்சு 2 பேர் ஓகே ஓகே. டேய் அங்க தான் வைக்கறாங்க. நீ தான் தப்பா நினைச்சுக்கிற. ஆமா என்ன விஷயம் போறாங்க? கணாத்துல வா. டேய் உங்க பிராந்தல போயிடு போங்க. அந்த போயிடு தான் போச்சு. பிரார்த்தனை பண்ணிட்டு வா. பிராந்தல பண்ணி பிராந்தல. எனக்கு கல்யாணம் ரொம்ப நாள் கோயிந்தெல்லாம் கட்டி போடுமா? அப்படியே பகவான கணத்துல பிராந்தல பண்ண சொல்லு. ஏதோ ஒன்று பண்ணனா அப்படியே அவர் கருணையில அப்படியே குஞ்சு கோயிந்து வெச்ச போயிடுச்சு. குஞ்சு வந்து வாசேனா. என்னடா அது? என் முன்னாடி தான் தெரியும் கணக்கலாம் எனக்காக. எது வந்து எது பாத்து வர வந்துட்டா தெரியாது. தெரியுது. அருமையான அத கோயிந்து போட்ட முடிகாணி கொடுத்தா வேண்டினா அதான் கழிட்டேன். எவ்வளவு கோயில காணோம்? இத உட்கார்ந்து வைத்தனா? இதுக்கெல்லாம் இல்லப்பா நீ வேற வா. வேற என்ன? இதா ஊரா வந்து எது வேற வீடியா நான் தான் இங்க வரலையா எங்க வராங்க பா? எல்லாம் போயிட்டே வரமா அப்ப எப்படி முடிக்கானிக்க? எது முட்டனா எப்படியே? ஏடா எதுக்குற நான் மொத்தத்தை எப்படி எடுத்து மாட்டேன் எல்லாம் பத்தஞ்சு ஒரு நிறைய ஏறி போய் அதான் ஒரு ஐடியா வந்து மொத்த லைனா உட்கார வச்சு அப்படியே சேர்த்துட்டேன். ஏண்டா சட்டனா கத்தில அப்படியே சீவட்டு போடுவீங்க. அதெல்லாம் சீவன் ஏமா இன்னி அதிகமா என்ன மம்டியா போடுது ஆடா. ஒரு பிளாடி நீ கரையதா? அம்மா பிள்ளை வெட்டிட்டு தாளிக்கிட்டே அத மொத்த வாரி போடு எது மொத்த தெரியும் பெருமாள் பாருங்க. ஆமா அது என்ன? அதுல முடியாது. காலைல குளிச்சுட்டு பெருமாள் பேர் சொல்லி ₹1 போட்டு தேங்காய் அவ்வளோ எடுத்துப்பேன். எவ்வளவு எடுத்துவேன்? பாட்டில் எவ்வளோதான் அவ்வளோ எடுத்துப்பேன். அரிசி எடுத்துப்பேன். ஏண்டா டேய் நான் வந்து போட்டீங்க நல்ல நேரம் பண்ணேன்டா. என்னது பாட்டி எவ்வளவு அவ்வளவு எடுத்துங்க. ஏய் சாமி கேளுமா. எக்கோ நமக்கு ஒரு பாட்டி எல்லாம் ஒரு நாளைக்கு அந்த ஒரு எண்ணெய் அவ்வளவு எடுத்துக்கலாம். பாட்டி எண்ணெயா? ஏண்டா புடியா சந்தேகமா இது பண்ணுதியா? என்ன பையா ஏதோ விடு எங்க போற சொன்னா? கவானு வா. ஐயோ ஏம்பா எங்க போனா? ஏம்பா திருப்பதி எவ்வளவு தூரம் நடந்து போனோம். நாங்க அவரை இங்கே வர வச்சுக்கிறோமே. எங்க கொஞ்சம் வருஷம் தான் இல்லையா வர வச்சுக்கிறோம். உனக்கு கவலையா இல்லை இப்படியா? வாட்டியே ஓடி போலிது எப்பமா பட்டுன்னு வா போலாங்க. டேய் ஓ இப்படி வா. எனக்கு நீ வை காமிடா இல்ல உனக்கு நான் வை காமிக்கிறேன். நான் தான் உள்ள வைக்கிறேன். அது ஏன் பின்னாடிடா நீ ஸ்லோவா வந்துங்கடா. அதுக்கு நான் வேகமா வந்து ஒரு சுத்தி நீ ஸ்லோவா வந்துங்கற. வேகமா வந்தாதானே சீக்கிரமா போடு. போட்டு வா போலாம். சுத்துடா போடா. அப்பா டேய் நீ தரதர சுத்தி வந்துடா இப்ப. கட்ட வந்துட்டோம். நீ அந்த உண்டி வச்சு முடி இப்படி. உண்டியா? பகவானே தெரிஞ்சிருமா? பகவான் சத்துறடா. பெருமாளை பார்த்தோனே இந்த பெருமாளே குட்டில வரணும்பா. அது எங்க வைக்கிறது தெரியாது. வச்சிரு அப்படி. வெக்கல வாடா. மைண்டா வட்டறலாம் போடுறீங்க. எல்லாம் ஒரு அடியாத்துக்கு தான். அப்பா. இல்ல இல்ல அடியாளம் பாக்குற மாதிரி பாரு. இல்ல சேஃப்டி பாத்து வச்சிரேன். ஒண்ணு வாடா வச்சிரோ. ஆமா முண்டி அங்க வைக்க சொல்லி இங்கே கூட்டாங்க. பெருமாள் இடத்துக்கு வந்துட்டோம்.
எங்க கண்ண முடி நான் முறேன் ஆனா உங்க என்னப்பா பண்ணு திரும்பி டேய் கண்ண முடி அப்படியே திரும்பி விடாடா பாத்துற காவல சொல்லிட்டு போறேன் என்ன பண்ணா இப்போ கண்ண தாந்து ஒரு நாள் போறா கூடு 3 முறை பக்கத்துல திருப்பி போறோம் கைவா எனக்காக சேர்த்து வச்ச சொத்து உண்டின்னு சொன்னீங்க கொடுக்காமல நீங்களே சண்டை போட அதான் பவானி எடுத்துன்னு வரலான்னு இப்போ போறேன் அதான் வரனே அட பாவி இங்க வெயி சொன்னது இதுதானா ஐயோ போயிட்டா பக்தா பார்த்தேன் இவ்வளவு ஒரு 2ஆம் கட்டம் பள்ளியா இருக்கியே எனக்காக சேர்த்த எல்லாம் பக்தியா அதனாலே அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அவரிடம் போகாது அப்படியா அப்படின்னா பரவாயில்ல பகவானே இது மாதிரிலாம் நம்பி ஏமாறாரு கண்டிப்பா இனிமே கிடையாது நீங்க சொல்லிட்டு வருங்க எப்படி